உண்மையான பலவான் யார் தெரியுமா? உடற்பயிற்சி செய்து உடலை கட்டியவன்தானா அல்லது ஞானத்தால் தன் வாழ்க்கையை கட்டியவன்தானா? நீதிமொழிகள் 24:5 சொல்லுகிறது, ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். 2 மனிதர்கள் ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு மரத்தை வெட்ட சென்றார்கள். ஒருவன் கோடாரியை கூராக்கி வெட்டுகிறான், அநேக மரங்கள் விழுகிறது. மற்றவன் கோடாரியை கூராக்காமல் தன் பலன் முழுவதும் பயன்படுத்தியும் ஒரு மரம் கூட விழதில்லை. இதுதான் ஞானத்தின் வித்தியாசம். ஜோசப் சோதனையில் ஓடினான், ஆனால் ஞானமாக தன்னை காத்தான். சிறைப்பட்டாலும் கடைசியில் உயர்த்தப்பட்டான். சாம்சன் அசாதாரண பலமிருந்தும் ஞானமின்றி தன் ரகசியத்தை வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் இழந்தான். இருவரில் யார் உண்மையான பலவான்? நிச்சயம் ஞானத்தை தேர்ந்தெடுத்தவன்தான். கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம். வேத வசனத்தின்படி நடப்பதுதான் உண்மையான பலம். ஆமேன்.